பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். கொண்டாடுவோம் பண்டிகைகளை. இந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது தைப்பூசம். தைப்பூசம் என்னைக்கு வருது அப்படின்னா, சின்ன குழந்தை கூட அந்த பெயரை ஈஸியாக சொல்லிடும். தை மாதம் பூச நட்சத்திரம், அவ்வளோதானே அப்படின்னு. இந்த தைப்பூசம் இந்த வருடம் நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பௌர்ணமியுடன் கூடிய தினத்தில் வருகிறது. தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பூச நட்சத்திரம் சேரும் அநேகமாக. அந்த தினத்தில் தைப்பூசம் கொண்டாடுறோம். தைப்பூசம் ஏன் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம், எதனால் எல்லா மாதமும் தான் பூச நட்சத்திரம் வருது, எதனால் தை மாதம் மட்டும் பூச நட்சத்திரம் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, தை மாதம் பூச நட்சத்திரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கணுன்னா, நேரம் நம்ம கந்த புராணத்துக்கு போகணும். கந்த புராணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக கந்தன் முருகன் அவதரித்த புராணம் தான் கந்த புராணம். இந்த முருகனின் அவதாரம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சூரபதுமன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். சூரன் பதுமன் அப்படிங்கிற 2 அசுரத்தன்மைகள் சேர்ந்த ஒருத்தன் சூரபத்மன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவன் பயங்கரமாக வரங்கள் வேண்டி தன்னை சிவனை நோக்கி வரம் வேண்டினான். தன்னை சிவனின் வழியில் வந்த அவருடைய பரம்பரையில் வந்தவங்க மட்டும்தான் கொல்லலாம் அப்படின்னு வரம் கேட்டான். அந்த டயத்தில் அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்தார். ரொம்ப அமைதியாக சாந்தமாக தட்சிணாமூர்த்தியாக இருந்தார். அவரை நம்ம எழுப்பி இவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறானே இந்த சூரபத்மா, இவனை கொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அவரை மன்மதன் போய் கொஞ்சம் அசைச்சு பார்த்து எழுப்பி கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணி வெளியே கொண்டு வரலான்னு பார்க்குற போது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து மன்மதனை எரித்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். மன்மதனை எரிக்கிறதுக்காக அவருடைய முகங்கள் அனைத்திலும் அவருடைய நெற்றிக்கண் பல வகையாக வெளிப்பட்டது. இந்த நெற்றிக்கண் வெளிப்பட்ட அந்த அக்னி ஜுவாலை வீணா போகக்கூடாதுன்னு அது அப்படியே 6 குழந்தைகளாக அவை அவதரித்ததும், அந்த 6 குழந்தைகளும் சேர்ந்து 6 முகனாக வந்ததும், அந்த 6 கார்த்திகை பெண்கள் அதை வளர்த்ததும், கிருத்திகை நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததும், இதெல்லாமே உங்களுக்கு தெரிந்த கதை தான். இந்த முருகர் தான் சூரனை அழிக்கிறதுக்கு, சூரபத்மனை அழிக்கிறதுக்காக வந்தார். அப்போது அவருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக அழிக்க முடியாத ஒரு அசுரன் இல்லையா, அப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கான் இல்லையா. அந்த வரத்தினால அவனை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்குற போது பார்வதி, கவலைப்படாதே, உனக்கு நான் ஒரு நல்ல ஆயுதத்தை கொடுக்குறேன். அது வரைக்கும் எந்த தெய்வமும் வச்சிட்டு இருக்காத ஒரு ஆயுதம் என்னென்னா வேல். இந்த வேலை பார்வதி நம்ம முருகருக்கு, அதாவது கந்தனுக்கு கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூசம். இதனால் இப்போது ஒரு ஆயுதத்தை, ஒரு இறைவனுக்கு ஒரு தீய சக்தியை அழிப்பதற்காக கொடுத்த ஆயுதத்தை நம்ம வணங்கி வழிபட்டால், அதனால்தான் மற்ற தெய்வங்களை விட இப்போ முருகர்னாக்கா முருகரை வழிபடுவதும் அவருடைய வேலை வழிபடுவதும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். முருகருடைய வேலை நம்ம ஸ்பெஷலாக வழிபடுறோம். வேலுக்கே அபிஷேகங்கள் செய்வோம், வேலுக்கே அர்ச்சனைகள் செய்வோம், வேலுக்கே பூஜைகள் செய்வோம், வேலில் பூ சாத்துவோம். இதெல்லாம் ஒரு சிறப்பு. வேலே சாத்துவோம் நம்ம முருகர் கோவில்களில். இதனால இந்த வேலுக்கு அத்தனை முக்கியத்துவம் வந்தது. உங்களுக்கே தெரியும், சூரபத்மாவை அவர் அழித்தார். அப்புறம் வந்து சேவல் கொடியை நிறுவி இவர் மயிலை தன்னுடைய வாகனமாய் கொண்டு அமர்ந்தார். இது நமக்கு தெரிஞ்ச கதை. இந்த நாளில், தைப்பூச நாளில் இந்த முருகரை வணங்கி வழிபட்டால் நமக்கு அனைத்து சுபிஷங்களும் வரும். இதே தைப்பூச நாளில் தான் சிதம்பரத்தில் சிவனும் பார்வதியும் நடனம் ஆடினார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. இடது பதத்தை தூக்கி வலது பதத்தை கீழே வைத்து சிவன் நடனம் ஆடினார்னு நமக்கு தெரியும். இதில் மட்டும் நம்மளுடைய மார்கழி திருவாதிரை அன்னைக்கு மட்டும்தான் அவருடைய இடது பாத தரிசனம் நமக்கு கிடைக்கும். இதுவும் நிறைய பேருக்கு தெரியும், ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு. அதனால தான் அதுக்கு அப்படி பேர் வந்தது. முருகரை நம்ம வழிபடும் இதே தைப்பூச திருநாளில் தான் சிவனையும் வழிபட வேண்டும், சிவனையும் பார்வதியும். ஏன்னா அவர் அந்த அழகு நடனம் புரிந்த ஒரு நாள். நடனம் புரியும் எப்போங்க நம்மளாம் டான்ஸ் ஆடுவோம், ஒரு மகிழ்ச்சியின் எல்லையில் இருக்கிற போது. அப்போ இது மாதிரியாக அவர் பார்வதியுடன் நடனம் ஆடிய அந்த காட்சியை மனதிலையும் இருத்தி நம்ம வந்து தரிசனமும் செய்யும் பொழுது நமக்கு அனைத்து நன்மைகளும் வரும். இதுவே எப்பவுமே பௌர்ணமிக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா நிலவு தன்னுடைய உச்சபட்சமான பொலிவில் இருக்கிற ஒரு நாள். அன்றைக்கு நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி எப்படி ஜபம் செய்தாலும் பூஜை செய்தாலும் அதுக்கு பல மடங்கு பலன்களும் நமக்கு சுபிட்சமும் கிடைக்கும். இந்த தைப்பூசத்தில்
நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா நாட்டிலையும் உள்ளவங்க, அந்த ஊர் நம்பிக்கை உள்ளவங்க கூட முருகரை வணங்குறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நார்த் இந்தியாவில் இவரை வந்து சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு வணங்குறாங்க, கர்நாடகாவில் வணங்குறாங்க, தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம், முருகரை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம வணங்குறோம். அறுபடை வீடுகளில் அவ்வளோ விசேஷமாக அபிஷேகம், ஆராதனை, அபிஷேகங்கள். அதாவது வந்து எப்படி சிவன் அபிஷேக பிரியனோ அது போல முருகரும் அபிஷேக பிரியர் தான். முருகருக்கும் அவருடைய வேலுக்கும் பால், பன்னீர், சந்தனம், இளநீர், அந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் செய்கிற பொழுது, தேன், இந்த அபிஷேகம் செய்கிற பொழுது தனித்தனியான நல்ல நல்ல பலன்களை நம்ம அடைய முடியும். இந்த அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சிகள். இதை பார்க்குற பொழுது இதை பார்க்கும் பொழுதே நமக்கு புண்ணியம் வரும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு நமக்கு கிடைக்கும், மனசில் நிம்மதி கிடைக்கும். முருகரை நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபடுவோம் உங்களுக்கே தெரியும். சுப்பிரமணிய நிறைய இருக்குது, புஜங்கம் இருக்குது, சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் இருக்குது, சஹஸ்ரநாமம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கந்த சஷ்டி கவச்சம், ஷண்முக கவச்சம், வேல்மாறல், இது போல ஸ்லோகங்களுக்கு தனித்தனியான பவர் உண்டுங்க. முக்கியமாக சஷ்டி கவச்சம், இதை நம்ம சொல்கிற பொழுது நம்முடைய ஆயுள் நிச்சயமாக கூடும். ஏன்னா கவச்சம் அணிந்து எப்படி ஒருத்தன் போருக்கு போகிறானோ அந்த மாதிரி வாழ்க்கையில் முருகரையே கவச்சமாக கைக்கும், காலுக்கும், நெற்றிக்கும், விழாவுக்கும், பாதங்களுக்கும், இடுப்புக்கும் தனித்தனியாக வணங்கி நம்ம வேண்டும் பொழுது எப்படிப்பட்ட நோயும் நம்மளை விட்டு போயிடும். முருகரை வணங்கும் பொழுது மனதில் நிம்மதியும், அதாவது வந்து குடும்ப வாழ்க்கையில் காதல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் எப்படி வள்ளியை காதலித்து மணந்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ரொமான்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க அவரை. அதனால அவரை வணங்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைகள் சுபிட்சம் வரும். அவர் தாயாரிடமிருந்து வேலை பெற்றதுனால நம்ம வந்து முருகரை வணங்கி வழிபட்டு இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வணங்கி வழிபடும்போது நம்முடைய தாயின் அருள் நமக்கு கிடைக்கும். அன்பும், எல்லா தாயும் குழந்தைகளுக்கு அன்பும் ஆசியும் வழங்குறவங்க தான். ஆனால் இந்த விஷயம் பண்ணுறப்போ, இந்த தைப்பூசத்தன்னைக்கு வணங்குற பொழுது நம் தாயின் அருள் நமக்கு மேலும் அதிகமாக கிடைக்கும். இந்த முருகரே எப்படிங்க வந்தார்? தந்தையின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானவர் இல்லையா? அதனால தந்தையின் ஆசியும் அன்பும் கிடைக்கிறதுக்கும் முருகர் நமக்கு மிகவும் அவருடைய வழிபாடு உதவும். அதனால தைப்பூசத்தன்னைக்கு என்ன செய்யணும்னா, காலையில் குளித்து நம்ம வந்து சுத்தபத்தமாக இருந்து ருத்ராட்சம் அணிந்து, ஏன்னா சிவன் நடனம் புரிந்த நாள் அல்லவா அது, அதனால அன்னைக்கு ருத்ராட்சமும் அணிந்து, பட்டினின்னா எப்படின்னாக்கா ஒரேடியாக சாப்பிடாம இருக்கக்கூடாது, பால், பழம் மாதிரி வயிற்றுக்கு உகந்த விஷயங்களாக அன்றைக்கு சாப்பிட்டு நம்மளுடைய ஏன் அது மாதிரி செய்யணும் அப்படின்னா, ஒரேடியாக நம்ம உணவுலாம் நிறைய சாப்பிட்டோம்னாக்கா அன்றைக்கு அந்த உண்ட மயக்கத்தில் நம்ம தெய்வத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் முக்கியமாக விரதங்கள் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். தைப்பூச விரதம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குங்க, மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொடுக்கும். சிவனையும் பார்வதியும் முருகரையும் வணங்கி நாம் அனைவருமே சுபிட்சமாக மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.